ஹாய் ஹலோ வெல்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நேற்று பிக் பாஸில் இருந்த அன்சீன்ஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ ரமேஷும் வந்து நத்தியை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது கூட பேசி நம்ம ரியோ விளையாடிட்டு இருக்கிறாரு. நம்ம வீட்டுக்கு நியூ கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ சோமு வராரு. சோமு வந்துட்டு இதை நான் நேத்தே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நத்தகுமார், இதுக்கு பேர் நத்தகுமார் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. கேமில் வந்து பாலா வந்து ஃப்ளாப் அடிச்சாருன்னு சொல்லிட்டு நம்ம சாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே நம்ம பாலா சொல்கிறாரு, நான் பாட்டு பாடாதது ஒரு குத்தமா, நான் பாட்டு பாடாததால தான் போர் அடிக்குதா, நான் பாட்டு பாடினாதான் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் சொல்கிறாரு சிவானியை பார்த்து, அங்கே பாரு வெக்கம் வருது ப்ளஷ் வருது அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம சிவானி வந்து பாலாவை பார்த்து என்னவோ சொல்கிறாங்க. உடனே சிவானியை வந்து பாலா ஃபன்னாக விளையாடுற மாதிரி பிடிச்சிட்டு உடனே சாமும் சனமும் பார்த்துட்டு என்னப்பா நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படி சொல்கிறாங்க. உடனே சிவானி சொல்கிறாங்க, நாங்கள் அண்ணன் தங்கச்சி அப்படி தான் விளையாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சனம் சொல்கிறாங்க, இது ரொம்ப குழப்பமான ஃபேமிலியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலா சனம் அப்புறம் நம்ம அனிதா 3 பேரும் ஓட்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாலா எப்போவும் 2 ஓட்டு தான் இருக்கான். அனிதா சொல்லிக்கிறாங்க, நான் 4 ஓட்டில் இருந்தேன், இப்போ வந்து 8 ஓட்டாக டபுள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம பாலா சொல்கிறாரு, எப்போவும் 10 ஓட்டு 15 ஓட்டு வாங்கணும், இது என்ன 2 ஓட்டு வாங்குறதுலாம் கெத்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சனம வம்புக்கு இழுக்கிறாரு, நீ தான் இந்த வாட்டி மிஸ் ஆகிட்ட, நானாவது நாமினேட் பண்ணாமல் போயிட்டேனே ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம சனம் சொல்கிறாங்க, இந்த ஒரு தடவை தானே வரல, நான் அடுத்த வாட்டி நாமினேஷனில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கிச்சனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து நம்ம ரியோ பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து இந்த டாஸ்க் வந்து அந்த யமகா பைக் டாஸ்க் வந்து ஒழுங்காக பண்ணலை, ரம்யாவோட சேர்ந்துட்டு ரம்யாவை சரியாக இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ரியோ வந்தவுடனே ரியோ சொல்கிறாரு எல்லாரையும் பார்த்து, எல்லாரும் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் நான் பண்ணிடுறேன், அதெல்லாம் நான் பண்ணிடுறேன்னு சொல்லும் போது நான் கூட நினச்சேன் பயங்கரமாக ஏதாவது ஒரு கண்டென்ட் வச்சுருக்காரு போல இருக்கு, நம்ம அதனால் கண்டென்ட்டு நான் தேவையான்னு சொல்லும் போது கூட வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ரியோ வந்து எல்லாரும் கலாய்க்கிறாங்க. நம்ம சோமு வந்துட்டு சொல்கிறாரு, இல்லை அவன் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு பிளான் போடுறான் போல, அதனால தான் அப்படி பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரியோ வந்து, ஐயோ பயங்கரமாக என் மேலே நம்பிக்கை வச்சுருந்துருக்குறீங்க எல்லாரும், சாரிப்பா அப்படி சொல்லிட்டு கத்தியை கீழே போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம அர்ச்சனா காலில் போய் விழ போகிறாரு. அர்ச்சனா ஐயோ எப்போ வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஃபஸ்ட்டு வெங்காயம் நறுக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம நிஷா வந்து நடுவில் நிறைய கவுண்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரி வந்து வெளியே வந்து அர்ச்சனாவை பார்த்து கேட்குறாரு, தயிர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயிர் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனா வந்து நிறைய அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க, இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, வெங்காயம் நான் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம அர்ச்சனா சொல்கிறாங்க, ரமேஷ் ரியோ எல்லாரும் உட்காந்துருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, போன வாட்டி சண்டே அவருக்கு ஆனியன் வந்துச்சு, அப்போ நமக்கு கொடுத்தாரா, இல்லை இப்போ ஆனியன் எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு அவர் வாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நானும் சுச்சியும் சாப்பிட மாட்டோம், அதனால தான் எங்களுக்கு தயிர் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரிக்கு வந்து நானும் மட்டன் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக அரை வெங்காயம் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் தயிரோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு உள்ளே போகிறாரு. அர்ச்சனா வந்து, எப்பா கிச்சன் டீமில் இருக்கவே முடியலப்பா, எனக்கு அதனால தான் கிச்சன் டீம் வேணான்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் யார்ப்பா கிச்சன் டீமில் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கேட்குறாங்க. உடனே கேபி ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐயோ, கிச்சன் டீம்னால எல்லாரும் ஏன் ஐயோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா கோவம் வருது. உடனே ரம்யா வந்து பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் கூட யாரும் ஒத்துழைச்சி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சுச்சி சொல்கிறாங்க, யாராவது சமைக்க தெரிஞ்சவங்க வந்தால் நான் ஓகே, நான் ரெடியாக தான் இருக்கேன் கிச்சன் டீமுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட இதை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கிச்சன் டீம் பற்றி. அர்ச்சனா கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அன்சீன் அவ்வளோதான். உங்களுக்கு இன்னைக்கு அன்சீனில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.